ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு 3 months முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் திரும்ப போடுறேன். ஏன்னா அது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இது வந்துட்டு நிறைய பேத்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. ஆனால் இது பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மட்டும் தயவு செய்து பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றலாம் இல்லையா? அதனால் தயவுசெய்து நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் நம்ம செய்கிற ஒரு சின்ன நல்ல காரியம் ஒருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது புண்ணியம் தான். உண்மையாலுமே இதை இன்னும் சொல்ல போனால் நான் அப்படி தான் நினச்சி தான் நான் இதை பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு லாபம் கிடையாது. இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி பண்ணுறதுல எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இது நிறைய பேர்த்தோட உழைப்பை வந்து திருடாமல் இருப்பாங்க. அந்த உழைப்பு வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும், அவங்களோட பணம் வேஸ்ட்டாமல் போகாமல் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட கடமைன்னு கூட நினச்சிக்கோங்க. சரியா? சரி, என்னன்னு பார்த்தலாம். நம்ம வேறு எதுவுமே பேச வேண்டாம். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 15 to 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சாரியோட வீடியோ வந்துச்சு. நான் நார்மலாக வந்துட்டு சாரியோட வீடியோலாம் வருதுன்னா நிறைய பார்ப்பேன். ஏன்னா நம்ம சாரி சேல் பண்ணுறதுனால ஏதாவது ஹோல்சேலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புதுசாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை குவாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அது பியூர் சில்க்குன்னு நினைக்கிறேன். அது சாஃப்ட் சில்க் மாதிரி பார்டர் எல்லாமே இருந்துச்சு, பார்டரோடையும் இருந்துச்சு, கொஞ்சம் கிராண்டான வெட்டிங் சில்க் மாதிரியும் இருந்துச்சு. நிறைய விதமாக சாரீ இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லோகோ இருந்துச்சு. அந்த சாரியில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அது சேம் லோகோ தான் அது இருந்துச்சு. அது வெளியிலையும் தெரிஞ்சிச்சு. அந்த சேரீ அவங்க ஓப்பன் பண்ணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காட்டலாம். அப்படி இல்லைன்னா கூட சும்மா இப்படி அந்த மடிப்பை மட்டும் எடுத்து காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு தெரிஞ்சு காட்டு மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போவே தோணுச்சு, என்னடா சாரீ இவ்வளோ ஹை குவாலிட்டியாக தெரியுது, ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா அது வெட்டிங் சாரீ மாதிரி நல்லா உள்ளெல்லாம் ஃபுல்லாக அந்த காஞ்சிபுரம் சாரீ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கிராண்டான ஒர்க் இருந்துச்சு. ஆனால் சாரியோட ரேட் 750 என்னமோ தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு டவுட், ஏன்னா நம்ம இப்போ சேல் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இல்லைனாலும் இத்தனை வருஷமாக சேலை கட்டுறமல்ல, நம்மளுக்கு அந்த சேலை பார்த்தா தெரியாது அது குவாலிட்டி எப்படி இருக்கும்ட்டு. அப்புறம் சரின்ட்டு எனக்கு ஒரு டவுட். நான் என்ன பண்ணேன், நான் எப்பவுமே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா ஒரிஜினலாக இன்ஸ்டாவில் சேல் பண்ணுறவங்க, அதுவும் நிறைய சாரீ சேல் பண்ணுறவங்க கம்பல்சரி வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பண்ணுறப்ப அவங்களால வாட்ஸ்அப் ஆர்டரெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் கம்பல்சரி வெப்சைட் வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டான சாரியாக இருந்துச்சு. அதனால் சரி வெப்சைட் இருக்கும் அப்படின்ட்டு கூகுளில் போய் அவங்களோட நேம் போட்டு சர்ச் பண்ணால் வெப்சைட் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நான் பார்த்த சாரி எதுவுமே அதில் இல்லை. மேபி அது வீடியோ ரொம்ப பழைய வீடியோ கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் அதில் இருந்ததில் பியூர் சில்க் சாரி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு டவுட், இது ஒரிஜினலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தால் அதில் ஒரு இன்ஸ்டாவோட வீடியோ இருந்துச்சு. லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதில் இருந்துச்சு. நான் வந்து சரி இது தானே இப்போ வீடியோவில் பார்த்தேன் அப்படின்ட்டு சரி எதுக்குன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரிஜினலாக இருக்கிற அந்த பேஜோட வீடியோ. சரிங்களா? அதில் அவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5000 எபோவே ஏதோ தான் போட்டிருந்தாங்க. எனக்கு சரியா ஞாபகம். அது வந்து வீடியோவில் கொடுக்கல, கீழே கமெண்ட் அது என்ன சொல்லுவோம் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வீடியோவில் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா அதை வெறும் மியூசிக் இருந்துச்சு, சும்மா மட்டும் தான் வீடியோ இருந்துச்சு. இவங்க அந்த வீடியோவை அப்படியே திருடி அந்த ஸ்க்ரீனில் மட்டும் வாட்ஸ்அப் நம்பரும் அமௌண்ட்டும் மட்டும் போட்டு அதை அப்படியே எடிட் பண்ணி போட்டாங்கப்பா. அம்மா சாமி, இப்படி எல்லாமா ஏமாற்றுவாங்க? சத்தியமாக எவ்வளோ தைரியமாக ஏமாத்துறாங்க பாருங்களேன். நாம் நேர்மையாக உழைக்கிறோம், நமக்கே சில விஷயங்கள்லாம் பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம நேர்மையாக செய்கிற வேலை கூட சிலர் ஏதாவது நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களான்னு பயந்து இருக்கோம். ஆனால் அவங்க திருடுறவங்க பாருங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னு பாருங்களேன். எனக்கு உண்மையில அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு உண்மையில அந்த பேஜ் தெரியல, நிஜமாலுமே அந்த பேஜ் தெரியல. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியாச்சு. இன்னொன்று நான் அந்த பேஜ் அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கல அந்த பேரை. ஆனால் இப்போவும் பார்த்தா டக்குன்னு அந்த லோகோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஆனால் பேஜ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இன்னொன்னா சில விஷயத்தை நம்ம பப்ளிக்காக சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. அந்த பேஜ் தெரிஞ்சிருந்தா கூட நான் மேபி இப்போ சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அது என்ன பேஜ் அப்படின்னு கூட சொல்லுங்கள். நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் கமெண்ட்டில் கேட்காதீங்க, நான் வேணால் வாட்ஸ்அப்பில் வேணால் சர்ச் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புகிற பார்த்துக்கோங்க. அது ஒன்று பார்த்தேன்னா அப்புறமா பார்த்தா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அதில் ஒரு அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியில் ஒர்க் இருக்குது. ஆரி ஒர்க்கு கிட்டத்தட்ட மினிமமே 15000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த ப்ளவுஸோட டிசைன். அது போக அது சில்க் சாரீ, அடியால் சாரியும் இருந்துச்சு. அந்த சாரீ ப்ளஸ் ப்ளவுஸோட காஸ்ட் வந்துட்டு 2000 ரூபா தானாமா. ஆனால் அந்த சாரியெல்லாம் ஒரிஜினல் சாரீ தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு. அவங்க தான் இதெல்லாம் ஒரிஜினலாக ஒருத்தவங்க வந்து நம்ம போடுறோம் இல்லையா வீடியோவை, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து அவங்க அதை வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஐயோ சாமி, இதில் என்ன அவங்க லாபம்னு நீங்கள் எது நினைக்கலாம். இப்படி போடுறதுனால எத்தனை பேருக்கு
இது பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஒருத்தர் ஏமாந்தால் அடுத்த தடவை அவங்க வந்து மறுபடியும் ஆர்டர் பண்ண மாட்டாங்களான்னு. கரெக்டு தான். ஏமாத்துறவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாத ஒருத்தரோட உழைப்பை திருடி அதிலிருந்து ஏமாத்துறவங்களுக்கு தினம் 500 வந்தால் லாபம் தான். அவங்களுக்கு 1000 2000 வர வேணுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 600 சொல்லி டக்குன்னு ஐயோ 600 தானே பரவாயில்ல அப்படி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அது அவன் ஈஸியாக வந்து எடுத்துக்குவான். போதும் அவனுக்கு என்ன பண்ணுறீங்க அதுக்கு மேலே காசை. இன்னொன்று அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. நார்மலாக லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் சைடில் ஆப்ஷன் இருக்குள்ளே அது இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒருக்க ஆர்டர் போட்டிங்கன்னா வரல அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்கல்ல, அப்புறம் அவங்க அடுத்தவங்க பார்த்தா எப்படி வாங்குவாங்க. அதனால் அவன் உஷாராக அந்த கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். அது ஒன்று பார்த்தேன். அப்புறம் இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அது வேணால் எனக்கு தெரியும் வெப்சைட் என்னன்னு எனக்கே தெரியும். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடிமேட் கவுனு. அவங்க வந்து நிறைய சைஸஸில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கவுனு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போட்டு தான் வீடியோ எடுக்கும். அதையும் திருடி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் ஆச்சு. ஆனால் அதில் ஸ்க்ரீனில் எந்த ஒரு அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாக அதை திருடி அதில் வாட்ஸ்அப் நம்பரும் ரேட்டையும் போட்டாங்க. அந்த கவுன் அவங்க ஸ்டிச் பண்ணி பண்ணுறது அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமமே 3000 எபோவ் தான். மேக்ஸிமம் நிறைய காசு இருக்குது அதில். அப்படிங்கிறப்போ இவங்க வெறும் 800 1000 என்னமோ தான் போட்டிருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ அந்த கவுனு துணியோடய சேர்த்து 800 தானே அப்படின்னு டக்குன்னு ஆர்டர் போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வராது. அப்புறம் இது ஏன் இப்படி பண்ணாட்டி நமக்கு ஒரிஜினலாக அதோட ஒரிஜினல் விலையை கொடுத்து வாங்குறப்ப அது விற்கிற எங்களுக்கும் ஒரு மனசு நிம்மதி, வாங்குற உங்களுக்கும் அந்த பணம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு பொய்யான ஒரு இதை பார்த்துட்டு 800 1000 அட 500 தான் இருக்கட்டுமே அது அனுப்பிச்சு அது திரும்ப வரப்போகிறது போல அதுக்கு துணியும் வரப்போகிறதில்ல. அந்த 500 நட்டம். ஆனால் இது ஒரிஜினல் ரேட் 1000 கொடுத்து வாங்குறதுல அது நல்ல விஷயம் தானே. ஏன் இப்படி வந்து ஏமாறுறீங்க? ஒவ்வொருத்தரோட காசு ரொம்ப முக்கியம். நீங்கள் உழைச்சாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சு சம்பாரிச்சாலும் சரி, யார் சம்பாரிச்சாலும் பணம் தானே, கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம். நம்மளும் ஏமாற்றிட்டு இல்லை குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வரல. இல்லை ஒருவேளை நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருந்தீங்கன்னா கூட அந்த பணமும் யாராக தான் இருக்கட்டும், பணக்காரங்க இல்லாதவங்க யாராக இருந்தாலும் பணங்கிறது கஷ்டப்பட்டா தான் வரும். சும்மா ஈஸியாக யாருக்குமே வந்துட போகிறதில்ல. மேபி உங்களுக்கு வீட்டோடு இருக்கிறதுனால உங்கள் வீட்டு ஆம்பளைங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க வந்து அதை மறைச்சிருந்துருக்கலாம். அதுக்காக வந்து அவங்க கஷ்டப்படாத சம்பாதிச்சாங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து இப்படியெல்லாம் வெப்சைட்டில் பார்த்து அதாவது வீடியோவில் பார்த்தாலாம் ஏமாறாதீங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட் வரும், அவன் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுப்பான், அப்போ இது உண்மையாக பொய்யான்னு இன்னும் கொஞ்சம் தேடி அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து வாங்குறதுக்கு பாருங்கள். இப்போது நாங்கள்லாம் நேர்மையாக வேலை செய்கிறோம். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ் சேல் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேன். அது இப்போ நான் இன்ஸ்டாவில் போடுறதே இல்லை, யூடியூபோடு நிறுத்திட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கையில் வச்சோ இல்லை விரிச்சு காட்டியோ நான் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. கஸ்டமர் அதாவது சப்ளையர் எனக்கு அனுப்புறது அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள டைம் இல்லை. நாம் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்கோம். இது சும்மா ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான். இன்னொன்று நமக்கு இவ்வளோலாம் போடுறதுனால மாதம் 100 சீலை 200 சீலை எல்லாம் விற்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு மாதத்துக்கு 10 சீலை விற்றாலே பெரிய விஷயமா தான் இருக்கும். இது சீசன் டைமில் அந்த மாதிரினா கொஞ்சம் சம்டைம் போகும். மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10 சீலை போகிறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கையில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி மேலே போட்டு காட்டணும், இல்லை வேர் பண்ணி காட்டணும், இல்லைன்னா இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக சொல்லணும். இது எல்லாமே எதிர்பார்க்குறாங்களே தவிர அது ஒரிஜினலாக துணி நல்லா இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா அப்படியெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. இன்னொன்னா வெறும் சேலை மட்டும்தான் சேல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இது மட்டும் கிடையாது, நம்மளோட மெயினே வந்து டெய்லரிங் தான். அப்படிங்கிறப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக அவ்வளோலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம நிறைய சம்பாதிச்சு கொஞ்சம் மேலே வரப்போ அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு பண்ணுறதையெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போதைக்கு நம்ம அது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாங்குங்க. நான் எனக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். எவ்வளோ பேர் உண்மையாக நேர்மையாக சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்குங்க. இப்படி தயவு செய்து ஏமாறாதீங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அது கம்மியாக இருக்கிறதுனா அதை நம்பி ஏமாறாதீங்க. சரியா? கொண்டு போய் அதெல்லாம் குப்பையில் போடுறதுக்கு சமம். அது இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நன்மை தான், அது புண்ணியமாவது கிடைக்கும். இதில் வந்து நட்டமாகி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டுக்கார்ட்ட சொல்லாமல் மறைக்கணும். அப்புறம் அவர் ஒரு வேளை காசு எங்கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லி சண்டை வந்து எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போகாட்டி அதுக்கு உண்மையான ரேட் கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால் தயவுசெய்து இனிமேட்டுக்கு ஏமாறாதீங்க. நான் இந்த மாதிரி ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கேன், திரும்ப நான் போடுறேன். எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் மனசுக்கு அடிச்சுக்கிச்சு. உண்மையாலும் ஐயோ நம்ம நேர்மையாக இருக்கிறோமே, இத்தனை வேலை செய்கிறோமே, நமக்கு எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது, யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் எப்படி இப்படி ஏமாறுறவங்க இத்தனை பேர் இப்படி முளைக்கிறாங்க. அப்போ ஏமாறுறவங்க இருக்கிறனால தான் ஏமாத்துறவங்க முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவையெல்லாம் இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு உண்மையால வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால
தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களோட பணமும் சேஃபாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இது ஒரு நல்ல காரியமாக நினச்சி பண்ணுங்கள், சரியா? நான் அது அப்படி தான் நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இது போடணும்னு எந்த கட்டாயம் கிடையாது தான். பட் என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேர் இப்போ அவங்களோட காசை காப்பாற்றிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் போடுறேன். அதனால் தயவு செய்து இது மாதிரி ஏமாறாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதோட பேஜோட இது வேணும் அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஃப்ராக்குக்கு எனக்கு தெரியும், பட் அந்த சாரீக்கு எனக்கு தெரியல. நான் அது கூட உங்களுக்காக சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தயவு செய்து இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க, சரியா? சரி, ஓகேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப இதாகவே இருந்துச்சு, மன சங்கடமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஒருவேளை இது யூஸ் ஆகலைன்னு நினச்சா கூட தயவுசெய்து விட்டுருங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் எதுவும் பேடாலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இது ஒன்றும் எனக்கு லாபமே கிடையாது. இந்த வீடியோவில் எனக்கு 50,000 காசு வரப்போகுது. ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே வியூஸே போகாது, அது எனக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப இதில் எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனாலும் இது ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் தயவுசெய்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துதானோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஓ இப்படியெல்லாம் இருக்குது, அவங்க பாரு ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் அப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி ஒருத்தங்களை காப்பாற்றுற ஒரு நல்ல விஷயமாவது நம்ம செய்யலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.